ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த விளாக் வந்து சண்டே எதுவுமே எடுத்ததுங்க. சண்டே எங்கள் ஊர் கோயிலில் வந்து ஒரு நேர்த்திக்கடன் வந்து வச்சுருந்தோங்க. அதுக்காண்டி அத்தை வந்து பொங்கல் வச்சு சேவல்லாம் வந்து அறுத்துட்டு வந்திருந்தாங்க. மதிய விருந்துக்காக எங்கள் நாத்தனார் வந்திருந்தாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். எங்கள் ஊரில் திரும்பி வந்து பனி ரொம்பவுமே அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மெயின் ரோடே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு குளிர். 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருந்தோம். அத்தை வந்து எந்திரிச்சோடனே வந்து கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வந்து எந்த கோயிலுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னம்னா, நம்மளோட ஊர் முக்கில் வந்து சின்னம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு தான் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சேம் வந்து பொங்கல் வச்சு சேவலாக இருக்கிறது தான். கோயிலுக்கு நான் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்க. ஸோ வந்து அத்தை மாமா மட்டும் 2 பேர் மட்டும் போயிட்டு வந்திருந்தாங்க. சேவல்லாம் அறுத்துட்டு வந்தாச்சு. அத்தை வந்து போகையிலே வந்து வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது கூட இன்னும் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அரிஞ்சு அதை வதக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ வந்து கோழி குழம்புக்காக வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகு வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்போட அந்த ஸ்மெல்லு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை மேக்ஸிமம் வந்து நாட்டுக்கோழி எப்பயுமே ஒரே மாதிரி தான் வைப்பாங்க. பட் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மகிழினி கொஞ்சோண்டு குடிப்பா. ரித்வீனுக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு தான் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்ணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கே டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சுங்க. எனக்கு ஃபோன் கால் வந்திருக்கே, நான் வேற ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். வயிறு பசிச்சுன்னு ஃபோன் பண்ணியா? குழம்பு குடிச்சிட்டீங்களா? நாங்க குடிச்சிட்டோம். சிந்திருப்பேன் நேரமா ஃபேன்ட்ல. சின்ன பையனாட்ட. ஏன் இப்படி எடுத்து பப்பர் பேன் வச்சிருக்க? சிங்கப்பூர் ஆர்டர். நீ நம்ப மாட்ட, வந்து பாரு வா. நீ என்ன பேர் போட்டிருக்கேன்? ஃபோன் நம்பரோட காட்டுற. அந்த நம்பர் கேட்க. சிங்கப்பூர் ஆர்டர். சரி சரி. சிஸ்டர் அந்த 3/4 பேண்ட் செட் இருக்குல, அது இன்னும் ஒரு 2 பீஸ் வச்சுடுங்க. ரெண்டு ஒரே கலர் இருந்துச்சுன்னா ஒரே கலர் இருக்குற அந்த 3/4 பேண்ட் உள்ளது 5 to 6 அது மட்டும் வச்சிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் தாங்க வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஆக்சுவலாக வந்து சிங்கப்பூரில் இருந்து அவங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு வந்து அனுப்பிவிட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் வந்து பேக்கிங் ஒர்க்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மணி வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. அவர் வர்றதுக்குள்ளே டைம் வந்து 3 ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நானும் அவரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மகிழ் இன்னைக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் ஃப்ரீவரிஷாகவே இருக்குங்க முதல் நாள் நைட்டில் இருந்தே. அதை தான் வந்து பாப்பாவை தூக்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். டச்சப் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கியோ, அதனால் லைட்டாக டச்சப்பு. மையமா காய்ச்சல் அடிக்குதுங்க. கண்ணெல்லாம் பார். சோறு தின்னாலும் ஆகும், சோறே தின்ன மாட்டேங்குது பழையபடியும். மருந்து இப்பதான் ஊற்றி விட்டேன். ஊற்றி விட்டு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. வாய் பார், வாயே செவந்து போச்சு. கை சப்பரக்கா இல்ல, கை ஐயோ மண்ணு மண்ணு. இப்பதான் மண்ணை தொட்ட. இதுக்கு என்னதான் வழி பண்றதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. வயிற்றுக்கிட்ட பாரு நல்லா சொல்லு. மாத்தி 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 காய்ச்சல், சீக்காளி நோய் குடும்பம் ஆயிடுச்சு. கைய கழுவு. இன்னைக்கு அத்தை செல்வியத்தை வருது, இப்ப நீ தூங்காத. காலையில கோழி எடுத்தோம், மணி வரையில மட்டன் எடுத்துட்டு வந்தாரு. அத்தை மட்டன் குழம்பு வச்சு வச்சுட்டாங்க. இது டீச்சர் அக்கா அவங்களதான் காணோம். அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், காணோம். உனக்கு இப்ப வயிறு பசிக்குது. சரி போடுறேன். கார் கேட்டுத்தானே உன்னை கோழி குழம்பு போடுறேன்னு சொல்லி இருந்திருக்கான். கார் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிதான் சாப்பிட்ற கூப்பிட்டுருக்கா. அப்ப பாத்துக்க. நாளைக்கு வாங்கிட்டு வருதாமா? ஓட்டு வரா? என் தாத்தாவுக்கு எந்த தாத்தா கோட்ட தெரியும்? காரு திருப்பூர் தாத்தா கோட்ட தெரியாதா? நீ ஓட்டுவியா? உங்க அண்ணன் எல்லாரும் ஓட்டுவாங்களா? முத்தஜி செல்லுப்பா எடுத்துட்டியா? அந்த வருது, அப்பா வருது. பாப்பாஜி ஓட்டாது. அத்தை வரவா உங்க கார்ல? ஏன்
கயிறு இழுக்கிற போட்டி கயிறு இழுக்கிற போட்டி ஆகுது. தாத்தா இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு, விடுங்க. கட்டில போதுன்ட்டாரு. கடையை போய் வாங்கிக்கிறியா? அப்படியா அசன் போய் வாங்கி கூட கூட்டிட்டு வா வர்சனே. வேணா சொல். கிளம்பியே போயிட்டாங்க. அப்பா இப்பதான் எந்திரிச்சு வருது. பால் குடிச்சிருச்சு அது. 1.5 மணி நேரம். ஏய் 1.25 மணி நேரம். போயிரு. அத்தை வந்து இந்த கோழி குஞ்செல்லாம் இந்த வாட்டி வந்து கூண்டுக்குள்ளே இங்கேயே அடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. விட்டு கொஞ்ச நேரத்தில் மீதி எல்லா கோழி குஞ்சுமே வந்து மேலே ஏறிடுச்சுங்க. இந்த மீதி இருக்க 4க்கு மட்டும் ஏறவே தெரில. அதில் ஒன்று மட்டும் சின்னதாக இருக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு நிற்கிது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 டைமுக்கு மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. பட் வந்து ஏற முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏறிடுச்சு. பட் வந்து அதை என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. அதோட விடாமுயற்சி பார்க்கையில் வந்து எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது ஏறாது அப்படின்னு சொல்லி தான் நானும் அதை நின்று பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து ஏறிடுச்சுங்க அதுவும். மீன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வெறும் 4 மீன் தாங்க இருக்குது. அதில் 2 மீன் வந்து கொஞ்சம் குணங்கிட்டே இருக்குது. மீன் வந்து வாங்கி விடுறது பெருசு இல்லை, அதை நீ மெயின்டைனே பண்ண மாட்டேங்கிறேன், என்ன நான் வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால சோகமாக உட்காந்து மீன் தொட்டியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியே ஊற்றியாச்சுங்க. அது கூட வந்து காலையில் வச்சு இந்த மட்டன் குழம்பு மிச்சம் இருந்துச்சு, அதான் எடுத்துக்கிட்டோம். ரித்வின் வந்து பூஜை படம் வேறு அந்த அன்னைக்கு போட்டிருந்தாங்க சண்டே எதுவும். அதை வந்து படத்தை பார்த்து முடிச்சுட்டு அம்மாங்க வீட்டிலேருந்து வந்தான். தம்பிக்கு எனக்கு மீசை போட்டு விடணும்னு ஆசை, அதனால் வந்து மீசையை வரைஞ்சி விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு இந்த கோட் படத்தில் வர குட்டி விஜய் மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.